அக்கா, மஞ்சக்கிளி கல்யாணம் பேச்சுவார்த்தை எந்த அளவுல போயிட்டு இருக்கு? தங்கச்சி, பத்திரிக்கையெல்லாம் அடிக்க கொடுத்தாச்சுமா. என்ன 2-3 நாளையில பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருவாவ. அப்படியாக்கா? ஆமா, மஞ்சக்கிளி கல்யாணத்து வரைக்கும் தான் நீங்க இங்க இருப்பீங்களோ? அதுக்கு பிறகு நீங்களும் மாமாவும் ஊருக்கு போயிடுவீங்களோக்கா? அப்படிதாம்மா நான் வரும்போது நினைச்சிட்டு வந்தேன். ஆனா இப்ப இங்க வந்ததுக்கு பிறகு எதுக்கு அங்க போனோம், இங்கே இருந்துருவோமேன்னு தோணுது. என் மோவே நான் தோட்டத்தை ஆள் வச்சு பாத்துக்கிட்டியம்மா. முடிஞ்ச மாசம் மாசம் போய் பார்த்துட்டு வரேங்க. அது மட்டும் இல்லாம ஆனந்தினி ஒரு பையன் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாங்க இருக்கான். அதனால நாங்க பார்த்த மாதிரி அவனும் அழகா பாத்துக்கிடுவான். எதுக்கு வயசான காலத்துல அங்க கிடந்து கஷ்டப்படுறிய ஒத்தையிலன்னு சொல்லியே மோவை. அதான் என்னமா நான் என் மோவை வீட்டுலதான் இருக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏக்கா, நல்ல விஷயம். இங்கேயே இருந்துருங்க, அதான் எங்களுக்கும் நல்லா இருக்கும். ஏக்கா, எதுக்குக்கா உங்க மகை வீட்டுல போய் இருக்கிய? நம்ம நெட்ட மாதிரி வீட்டிலேயே இருங்கலாம். அது வந்துமா தங்கச்சி, என் பியாத்தி கூட இருக்கக்கு எனக்கும் ஆசைதான். என் பேரனும் பியாத்தி என்ன நல்லா பாத்துக்கிடுவாவ. ஆனா வீடு ரொம்ப சின்னதா இருக்கேன்னு பாக்கேன். இல்லன்னா நான் இங்க இருக்கதான் விரும்புவேன் பாத்துக்க. இப்போ மஞ்சக்கிளிக்கு கல்யாணம் வேற முடிய போகுதா. அந்த பிள்ளைய அவ புருஷனோட வந்து தங்குவா அடிக்கடி. நானும் இங்கே கிடந்தா சரிபட்டு வராது. அதனால கல்யாணம் முடிஞ்ச உடனே அங்க போயிருவேன் என் மாவி வீட்டுக்கு. அவியல் அங்க இருக்காவ பத்தியா? ஏக்கா, வீடு பத்தலைன்னா என்ன, நம்ம வீட்டில் வந்து இருங்களாம். எங்க வீடு நல்ல பெரிய வீடு தான். நானும் கிளம்பு நேரம் மட்டும் தான் கிடக்கும். நீங்க வந்து அங்க இருங்கக்கா. நான் சமைச்சு தரதை சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுல இருங்க. தங்கச்சி, நீ சொன்னது ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் நான் வந்து எப்படி உன் வீட்டுல தங்கி இருக்க முடியும்? அவிய பக்கத்துல இருந்து அவியலுக்கு ஒரு உதவியா இருக்கண்டாமா. நான் தனியாவும் அவிய தனியாவும் இருந்தா நல்லாவும் இருக்காது. இத்தனை வருஷமா ஒண்ணு மண்ணுமா இருந்திருக்கோம். இனி போய் நான் தனியா அவிய தனியா இருந்தா நல்லா இருக்காதுமா. அதனால நாங்க இந்த ஊருக்கு வரணும்னா மாணிக்கத்திட்ட சொல்லி வேற வீடு தான் பார்க்க சொல்லணும். என் பேரன் பேத்தி, நான் என் புருஷன், என் பியாத்தியோட அப்பாவை தங்கச்சி, என் கொள்ளு பேத்தி எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் பத்தியா? என் மருமகளும் வந்தா பாப்பேன், இல்லைன்னா நாங்களும் கூட தனியா இருந்துக்கிடுவோம். என் பேரிட்ட பேசணும். ஏக்கா, கண்டிப்பா வாங்க, இந்த ஊர்லயே இருங்க. நம்மளுக்கு அதுதான் சந்தோஷமா இருக்கும். அக்கா, வீடு வாடகைக்கு வேணும்னா சரோஜாட்ட கேளுங்க. அவ தான் 10 வீடு 10 மாடு வச்சிருக்கா. கண்டிப்பா ஒரு வீடாவது இருக்கும், வாடகைக்கு தருவா. எம்மா தங்கச்சி, என் பேரன் முன்னால சரோஜாவோட 10 வீட்டுல ஒரு வீட்டுல தான் வாடகைக்கு இருந்தான். அந்த வீட்டுல வந்து நானே இருந்திருக்கேன். அந்த வீட்டுல தானே இப்ப நீங்களும் இருக்கீங்களா? ஆமாக்கா, அது கொஞ்சம் பெரிய வீடு. எத்தனை பேர் வந்தாலும் தாராளமா தங்கலாம். ஆமாம்மா, நல்ல பெரிய வீடுதான். வாடகை அதிகம் தானே? எங்களுக்கு அதிகமெல்லாம் வாங்க மாட்டாக்கா. சிட்டிக்காரிங்கிறதுனால அவ கொடுக்கறத வாங்கிடுவா, அவ்வளோதான். அப்படியா? சரி சரி. அது மட்டும் இல்லக்கா, என் பேரு இருக்கானே ஜோசப்பு. அவன் வீட்டுக்கு வாடகை வேண்டான்னு சரோஜா சொல்லிட்டா. அதே மாதிரி என் பேத்தி புழுக்க இருந்தால வீடு, அதுக்கும் கொஞ்ச நாள் வாடகை வாங்கவே இல்லை, இப்பதான் வாங்கிட்டு இருக்கா. அப்படியாம்மா, நம்ம வானர் பிள்ளைக்கு நல்ல மனசுதான். பேசியது மட்டும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு பேசி இப்படியால தவிர மற்றபடிக்கு உள்ளுக்குள்ள நல்ல மனசு வச்சிருக்கா. ஏன்னா என் பேத்தி இந்த ஊருக்கு ஒன்னும் இல்லாம வரும்போது அவ தானே வீடு கொடுத்து பாதுகாத்திருக்கா. கூட இந்த ரோசாப்பு பிள்ளையும் நல்லா பாத்துக்கிட்டுன்னு சொல்லுவா. இங்க இருக்கவியெல்லாம் நல்ல மனுஷவியதான். ஆமாக்கா, இந்த ஊருக்காரவிய நிறைய பேர் ரொம்ப நல்ல குணங்களோட இருக்காவ. நம்ம தங்கச்சிய பாருங்க, நம்ம கொழுந்தனை பாருங்க, அப்புறம் நெட்டமாரியோட அப்பா, சரோஜா, சௌந்தர்யா, இப்படி ஏகப்பட்ட பேரை அடுக்கிக்கிட்டே போலாம்க்கா. இந்த ஊருக்குள்ள நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்குது. அதனால நீங்களும் வந்து இங்கே இருந்துருங்கக்கா. ஏக்கா, பேசாம உங்க மார்மவா இருக்கால வீடு, அத வாடகைக்கு விட்டுட்டு எல்லாரும் இங்க வீடு பார்த்துட்டு வந்துருங்க. சரிம்மா தங்கச்சி, மஞ்சக்கிளி கல்யாணம் முடியட்டும். அதுக்கு பிறகு என் மாவி வீட்டுல போய் ஒரு நாள் பேசி பாக்கேன். அவன் என்ன சொல்லியான்னு பார்த்துட்டு அதுபடி செய்யலாம். சரிங்கக்கா. அம்மா, கண்மணி கல்யாணத்துக்கு ஏதாவது வேலை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. எதுக்காவது அட்வான்ஸ் கொடுக்கணுமா, யாரையாவது கூப்பிடணுமா, எந்த வேலையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கம்மா. நீ எந்த வேலையும் செய்யணும்பா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன். நிச்சயத்தன்னைக்கு எல்லாம் சரியா நடக்குதான்னு பார்த்தா மட்டும் போதும். நீங்களே எல்லாம் பண்ணிட்டீங்களா? பந்தலுக்கு அட்வான்ஸு, கொடுத்தாச்சுப்பா. சேரு, பெஞ்சு, பாத்திரம், என்னம்மா சொல்றீங்க?
என்னம்மா சொல்றீங்க? அது எப்படிம்மா வரும்? ஏய்யா இந்த பாத்திர வண்டங்கள்லாம் இருக்குல்ல அது தெரிஞ்ச வீட்டு கேட்டிருக்கேன். நாளைக்கு காலையில போய் எடுத்துட்டு வந்துடலாம். சேருக்கும் அதே மாதிரி கேட்டேன். ஒரு 10 வீட்ல தாரேன்னு சொல்லியிருக்காவ. அதை எடுத்துட்டு வந்து போட்டாலே போதும்பா. 40-50 சேர் வந்துடும். அம்மா அதெல்லாம் நல்லா இருக்குமா? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. பந்தல் போடுறவங்க கிட்ட சொன்னாலே சேரும் சேர்த்து இறக்கியிருப்பாங்க. பாத்திரமும் அவங்க கிட்டே இருக்கும். ஆவியகிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியாதா? ஆனா ஆவியல போடச்சுன்னா செலவு ஏகப்பட்டது ஆகும்பா. சமாளிக்க முடியாது. அதனால தான் நான் இவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டேன். இதுல நம்மளுக்கு கொஞ்சம் ரூபா லாபம் தானே. அத வேற ஏதாவது செலவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம். சரிம்மா. அம்மா காசு இல்லைன்னு சொல்றீங்க. எதுக்கு எனக்கு இப்ப நிச்சயம் கல்யாணம்லாம்? கல்யாணத்தை நிறுத்துங்க. அவங்க வேற 50 பவுன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. நகைக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ அண்ணியோட நகையும் வீட்ல இல்ல, ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு எல்லாம் தெரிய கண்மணிமா. அம்மா அதுக்கு சூப்பரா வேற ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். வேற ஒரு ஏற்பாடா? என்ன ஏற்பாடு? நகைலாம் வாங்கியாச்சுமா. நகை வாங்கிட்டீங்களா? அவ்வளவு காசு எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு? 2 லட்ச ரூபாய் பணத்துக்கே கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. நிச்சய செலவு காசு இல்லாம 1 லட்ச ரூபாய் ஓனர்ட்ட கடன் வாங்கியிருக்கீங்க. இப்படி எல்லா இடத்துலயும் கடன் வாங்கிட்டு இருக்கீங்க நீங்களே. நகை வாங்குறதுக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு? அது அம்மா சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்தேன். கல்யாணத்துக்காக சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்தீங்களா? அம்மா சும்மா சொல்லாதீங்க. நேச்சமா தான் கண்மணிமா. நானும் உங்க அப்பாவும் உன் கல்யாணத்துக்காக சிறுக சிறுக சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் எப்பதுல இருந்து தெரியுமா? நீ பிறந்த போதுல இருந்தே சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நகையை வாங்கி வச்சிட்டோம். எல்லாம் பியாங்கல இருந்துச்சு. உங்க அப்பாவும் நானும் எடுத்துட்டு வந்து வச்சிட்டோம். அம்மா என்னம்மா என்னென்னமோ சொல்றீங்க? என்கிட்ட கூட இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொன்னதே இல்ல. அது உங்களுக்குலாம் தெரிஞ்சா அது எதுக்காவது செலவழிச்சிருவீன்னு சொல்லல. அப்படின்னா நிஜமாலே தங்கச்சிக்கு 50 பவுன் நகை இருக்கா? 50 என்னையா 50 அதுக்கு மேலயே நகை சேர்த்து வச்சிட்டேன். அப்படியா? ஆமாப்பா. அம்மா போய் தானே சொல்றீங்க. நீங்க வேற ஏதோ பண்ணிருக்கீங்க அப்படிதானே? நகை சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு போய் சொல்றீங்க. அப்படிலாம் எந்த நகையும் சேர்த்து வைக்கலன்னு எனக்கு தெரியும். இல்லம்மா நிஜமாலே சேர்த்து வச்சிருக்கோம். போய் சொல்லாதீங்கம்மா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்கல்ல, அவங்களும் இப்படிதான் 50 சவரன் நகை கேட்டாங்க. அப்ப நீங்க ஏன் இந்த மாதிரி இவ்வளவு நகை சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லவே இல்ல? ஒண்ணுமே இல்லைன்னு தானே சொன்னீங்க. இப்ப மட்டும் எங்க இருந்து நகை வந்துச்சு? அது அந்த குடும்பம் அவ்வளவு வசதி இல்லம்மா. இந்த குடும்பம் அப்படி கிடையாது. நல்ல வசதியான குடும்பம். உங்க அப்பாக்கும் எனக்கும் இந்த இடத்துக்கு கட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆசை வந்துட்டு. அதனாலதான் பியாங்கல இருந்து நகையெல்லாம் எடுத்துட்டோம். அப்புறம் எதுக்கு அண்ணியோட நகையை போட்டு கட்டி தரேன்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தீங்க? இப்போ இவ்வளவு நாளா நகை பேங்க்ல இருந்துச்சுன்னு சொல்றீங்க. அப்ப இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. அண்ணியோட நகை அவங்க கிட்டே இருந்திருக்கும்ல. தேவையில்லாம சரோஜா அண்ணி வந்து புடிங்கிட்டு போயிருக்க மாட்டாங்க. அது மறந்துட்டோம். அம்மா நீங்க தேவையில்லாம ஏதோ கதை விடுறீங்கன்னு எனக்கு தோணுது. உண்மையை சொல்லுங்கம்மா. நீங்க நிஜமாலே நகை வச்சிருக்கீங்களா இல்லனா கவரிங் நகை வாங்கி தர போறீங்களா? இல்ல யார் வீட்லயாவது கொள்ளை அடிச்சிட்டீங்களா? காணுமணி என்ன பேச்சு பேசியா நீ? கொள்ளை அடிக்கிற ஆளா நானு? எதுக்கு இப்படி பேசியா? நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. செலவுக்கே காசு இல்லங்கறீங்க. ஆனா நகை மட்டும் இவ்வளவு இருக்குன்னு சொல்றீங்க. யார் நம்புவா இத? என்னால நம்ப முடியல. நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி அம்மா உனக்கு 50 பவுன் நகை போடுவேன். நீ அதெல்லாம் நினைச்சு பயப்படாத. பூர்த்தி வீட்டுக்கு போய் எப்படி வாழ்றது, எப்படி கார குழம்பு வைக்கிறது, எப்படி கறி குழம்பு வைக்கிறதுன்னு முதல்ல கத்துக்க. அங்க போயிட்டு இப்படி அடக்கு முடக்கான பேச்செல்லாம் பேசக்கூடாது. மரியாதையா நடந்துக்கிடன்னு சொல்லிவிட்டேன். நீ வாழ போறது சாதாரண இடம் கிடையாது. பெரிய இடம், பெரிய குடும்பம். மனசுல வச்சுக்க. எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னு சொன்னாலும் கேட்காதீங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்க போறா? சும்மா தான் என் ஃப்ரெண்ட பார்த்துட்டு வரேன். இங்க பாரு கண்மணி, நாளைக்கு உனக்கு நிச்சயம். அங்க போறேன் இங்க போறேன்லாம் ஓடக்கூடாது. ஒழுங்கா வீட்டுக்குள்ள போய் இருப்பா. அம்மா போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவேன். ஒரு நிமிஷம் கூட நீ படியை தாண்டி நீ வெளியே போக கூடாது. நிச்சயம் ஆகிற பிள்ளை நீ. அங்க இங்க ஓடிக்கிட்டு திருதி ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா என்ன செய்ய? எங்கேயும் போகக்கூடாது. ஒழுங்கு மரியாதையா ரூமுக்கு போ. எம்மா போன்னு சொன்னேன். போகல. போறேன். அம்மா வேற ஏதாவது வேலை இருக்கா? அதான் நான் சொன்னேனே, பயப்படக்கு எந்த வேலையும் இல்ல. நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன். நிச்சயத்தன்னைக்கு நீ பொறுப்பா இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். என்னம்மா இப்படி எனக்கு எந்த வேலையும் இல்லாம பண்ணிட்டீங்க? நீ
ம் சரிம்மா. நிஜமாலே உங்ககிட்ட 50 பவுனுக்கு மேல நகை இருக்காம்மா? ஏன் அதை என்கிட்ட கூட சொல்லவே இல்லை? ஏய்யா அரவிந்த், அது முந்தியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சதுல வாங்கின நகை. கல்யாணம் கூடுற வரைக்கும் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு இருந்தோம். இப்பதான் உன் தங்கச்சி கல்யாணம் கூட்டிட்டுல, அதனால தான் எல்லார்கிட்டயும் சொல்லியோம். ம் சரிம்மா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேம்மா. சரிப்பா, போயிட்டு வா. கவரிங் நகையை போட போறேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? ஒருத்தருக்கு தெரிஞ்ச போதும் எல்லாத்தையும் சொல்லி பரப்பிடுவாவே. செல்லம்மா சிலுப்பா அப்புறம் சாமி பிள்ளைட்டு சொன்னதே முதல்ல தப்பு. கல்யாணம் முடிகிற வரையும் அவையலாவது வாங்கி வச்சு சும்மா இருப்பாங்களா இல்ல எதையும் சொல்லி கொடுத்துருவாங்களான்னு தெரியல. இந்த விஷயத்தை என் மாவன்ட்ட சொன்னாலும் சரி மாவட்ட சொன்னாலும் சரி அது தப்பு இது தப்புன்னு சொல்லுவாவே. கல்யாணம் முடிஞ்ச பிறகு பொறுமையா சொல்லிக்கிடலாம். முதல்ல நான் நினைச்ச மாதிரி என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் முடியணும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். ஹலோ கண்மணி, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் மொட்டை மாடில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா வா. சாரி சேகர், என்னால வர முடியாது. ஏன், என்னாச்சு? எங்க அம்மா நாளைக்கு உனக்கு நிச்சயம் ஆக போகுது, இன்னைக்கு வெளியெல்லாம் போய் சுத்த கூடாது, வீட்லயே இருன்னு சொல்லிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சேகர். அதனால தான் வர முடியல. நிச்சயத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களா? நாளைக்கு கன்ஃபார்மா நிச்சயம் நடக்க போகுது சேகர். அது மட்டும் இல்ல, எங்க அம்மா என் கல்யாணத்துக்காக 50 பவுன் நகையும் சேர்த்து வச்சிருக்காங்களா. இவ்வளவு நாளா இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. இப்ப திடீர்னு சின்ன வயசுல இருந்தே சேர்த்து வச்சோன்னு சொல்றாங்க. கொஞ்சம் கூட இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல சேகர். ஆனா எங்க அம்மா நகையை ரெடி பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. இந்த நிச்சயம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா கன்ஃபார்ம்டா கல்யாணமும் முடிஞ்சிரும் சேகர். ஏதாச்சும் பண்ணு சேகர். கண்மணி, நீ கவலைப்படாத. அதான் ஆல்ரெடி நான் என்னோட பிளான் வந்துட்டு சொல்லிட்டேன்ல. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள இந்த நிச்சயத்துக்கு வர விட மாட்டேன். வந்தாதானே அவங்க நிச்சயம் பண்ணுவாங்க. அவங்கள வர வழியிலேயே ஏதாவது ஒன்று பண்ணிடுறேன். கன்ஃபார்மா டைம் ஆயிரும். நிச்சயமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு போயிடுவாங்க. அவங்களே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க கண்மணி, நீ கவலைப்படாத. சரி சேகர், உன்னோட வார்த்தையை மட்டும் தான் நம்பி இருக்கேன். நீ தான் நீ காப்பாத்தணும். சரி கண்மணி, கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன். சரி சேகர், என்னால இன்னைக்கு வர முடியாது. நான் போனை வைக்கிறேன், அம்மா வந்துட போறாங்க. சரி கண்மணி, பாய் கண்மணி. சரி சேகர். சேகர், என்ன சேகர், யார் கூட போன்ல பேசிட்டு இருந்தா? நான் கீழே நின்னு உன்னை கூப்பிட்டுட்டே இருந்தேன், உனக்கு கேட்கவே இல்லை. அதான் அப்படியே மாடிக்கு ஏறி வந்துட்டேன். என்னாச்சு சேகர், எனிதிங் ப்ராப்ளம்? ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்க? அது ஒண்ணும் இல்ல சாமி. ஏன் சேகர், என்கிட்ட சொல்லக்கூடாதா? அதான் உன்னைய பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், என்னைய பத்தி உனக்கு எல்லாமே புரியும். நம்மளுக்குள்ள எதுக்கு இந்த ஒளிவு மறைவுலாம்? எதுவா இருந்தாலும் சொல்லு சேகர். சாமி, அது வந்து கண்மணி தான் போன் போட்டா. அவளா? அவ எதுக்கு போன் போட்டா? அது கண்மணிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனை தான் நிறுத்த முடியல, இந்த நிச்சயத்தையாவது எப்படியா நிறுத்துங்கன்னு கேட்டா. அதான் சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். சேகர், இந்த நிச்சயத்தை நிறுத்த போறியா? ஆமா சாமி, அந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனை நிறுத்துறதுக்கு மட்டும் என்கிட்ட தானே ஐடியா கேட்டா. இதுக்கு நீ ஐடியாலாம் பிளான் பண்ணிட்டியோ? ஆமா சாமி, நானே ஐடியா யோசிச்சிட்டேன். என்ன ஐடியா யோசிச்சிருக்கா? என்கிட்ட சொல்லவே இல்லை எதுவுமே. அது வந்து சாமி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்ல இருந்து கிளம்பி வருவாங்கல்ல, அவங்க காரை ஆக்சிடென்ட் பண்ணி விடணும். அவங்கள நல்ல நேரம் முடியிற வரைக்கும் இங்க வரவே விடக்கூடாது. எப்படியாவது நேரம் ஆக்கி அங்கேயே வீல பிடிச்சு வைக்கணும். அதான் என்னோட பிளான். நல்ல நேரம் முடிஞ்சு போச்சுன்னா அவங்களே நிச்சயம் வேண்டாம்னு போயிடுவாங்கல்ல. அது மட்டும் இல்ல, நிச்சயத்துக்கு வரும்போது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவசரம்னு நினைச்சுக்கிடுவாங்கல்ல. அதான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி? பிளான் சூப்பரா தான் இருக்கு சேகர். நிஜமாலே இந்த பிளான் ரொம்ப சூப்பரா இருக்கு. இது மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த நிச்சயம் நின்னு போயிடும். அப்புறம் இந்த கருவாடை இங்க இருந்து துரத்துறது பெரிய கஷ்டமாயிருமே. இப்போ என்ன செய்ய? ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்க. இந்த கருவாடுக்கு கண்டிப்பா இந்த நிச்சயம் முடிஞ்சே ஆகணும்.